ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ்ட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பிள்ளையாருக்கு பர்த்டே வருது இல்லையா, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூகுளில் போய் கணேஷா ஸ்டென்சில் ட்ராயிங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸ்டென்சில் இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கனாலும் வரும். கணேஷா ஸ்டென்சில் இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர் வரும். அது உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் டவுன்லோட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிக்சர் இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஓஹெச்பி ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட்டை அதுக்கு மேலே வச்சு டேப் போட்டு ஒட்டிட்டேன். எக்ஸாம் பேடில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம நைஃப்குள்ளே கட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் இது மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுக்கணும். பென் நைஃப் இருந்தால் இது மாதிரி டீட்டெயில் நைஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ப்னர் வச்சுருப்போம் இல்லையா, ஷார்ப்னரில் ஒரு நைஃப் இருக்கும் இல்லையா, அதை கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பென்சிலுக்கு பின்னாடி வச்சு டேப் போட்டு அதை சுற்றிக்கிட்டு அது கூட நீங்கள் ஒரு கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணலாம். நான் அதை செஞ்சு காட்டணும்னு நினச்சேன், பட் நான் மறந்துட்டேன். அதனால் நீ உங்களுக்கு கிராஃப்ட் நைஃப் இல்லை அப்படின்னா அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த எல்லா போர்ஷன்ஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது மாதிரி நம்மளுக்கு ஸ்டென்சில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இதை மாதிரி மடிச்சுக்கிறேன். நாலாக மடிச்சுக்கிறேன். நாலாக மடித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அதையும் ரெண்டாக மடிச்சுட்டு அதில் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லீஃப் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சது கொஞ்சம் பெருசாக போனதுனால உள்ளே அதுக்கு பேரலாக சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அந்த சின்ன லீஃப் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி அந்த லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிச்சிங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு லீஃப் கிடைக்கும். அது கொஞ்சம் ப்ராடாக இருந்தனாட்டி அதை கொஞ்சம் அது மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு லீஃப் உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சிட்டு நான் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை விரிச்சிக்கிறேன். இது மாதிரி விரிச்சிட்டு அதில் வச்சு வரைங்க. அந்த பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பரை ஒரு கைடாக வச்சுட்டு அதோட லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இது மாதிரி 3 வரைஞ்சிருக்கேன். பக்கத்தாண்டி வச்சு 3 வரைஞ்சிருக்கேன். உங்கள் வீட்டில் அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோரோட அளவு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வரையணுமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். எவ்வளோ லீஃப் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த லீஃப் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே நான் சேர்த்தி கட் பண்ணானாட்டி அது இது மாதிரி இருக்குது. அதனால் அதை பிரித்து விட்டுட்டு சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி 3 கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லீஃப் எடுத்து அது மேலே ஸ்டென்சிலை வச்சுட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அது ஸ்பாஞ்ச் வச்சு இது மாதிரி அந்த ஸ்டென்சில் மேலே மெதுவாக வச்சுக்கிறேன். மெதுவாக வைங்க, ரொம்ப வேகமாக வைக்காதீங்க. அதை விட ஓவராக பெயிண்ட் எடுத்துடாதீங்க. இந்த இதுக்கு ஓவராக பெயிண்ட் எடுத்தனாட்டி அந்த காது சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெதுவாக நான் அதை வச்சு டேப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மெதுவாக அது மேலே வச்சு டேப் பண்ணிக்கோங்க ஸ்பாஞ்ச் வச்சு. இது மாதிரி ஃபுல்லாக நான் டேப் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்யூட்டான பிள்ளையார் கிடச்சிட்டாரு. அதே மாதிரி எல்லா லீஃப்லேயும் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. கோடாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணுறப்போ மேலே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு கேப் விட்டுக்கோங்க. நான் இப்போ கேப் விட்டுருக்கேன் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த டிசைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி கோடாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வச்ச மாதிரி வரைஞ்சிக்கணும். மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுறணும். இது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த டிசைன் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருந்தானாட்டி அங்கே இது மாதிரி கோல்டன் கலர் வச்சு சும்மா இது மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா இதுலேயும் அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கோல்டன் கலரில் சுடிதாருக்கு பேக் ரோப் வச்சு தைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நூல் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோப்பை ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. எங்கிட்ட அது மாதிரி எதுவும் இல்லாதனாட்டி இது மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லீஃபை பின்னாடி திருப்பி வச்சு மேல் போர்ஷனில் கொஞ்சமான இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூல் மேலே இது மாதிரி வச்சு திருப்பி ஒட்டிக்கிறேன். காயறதுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் கொடுக்கணும், அப்போ தான் காயும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி இதுக்கு ஒட்டிக்கலாம். க்ளூ கன் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது ஒட்டிடும். அதனால் க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்கள் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த எல்லா லீஃபையுமே நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டில் வந்து ஒட்டிக்கிறேன். மடித்து வந்து அந்த த்ரெட்டில் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு இல்லையா? நீங்கள் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு லீஃப் கடையில் இருக்கிற கேப், அங்கே வந்து பீட்ஸ் கோத்துக்கலாம். கோல்டன் கலர் இல்லைனா க்ரீன் கலர் பீட்ஸ். கோல்டன் கலர் கோத்திங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கிட்ட பீட்ஸ் எதுவும் இல்லாதனாட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். கோத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான தோரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி தோரணம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching. Plan trees, save life.